வேலூரில் உள்ள ஒரு கிராமந்தான் அந்த புதூர் கிராமம். அந்த பொண்ணு வேறு ஜாதி, பையன் வேறு ஜாதி. காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். கல்யாணம் பண்ணதுலேருந்து ரொம்ப நாளாகவே அவங்க வெளியூரில் போய் தங்கியிருந்தாங்க. சரியாக 1 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கும் போது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஊருக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு அவங்க வீட்டுக்காரு. குழந்தை பிறக்க இன்னும் 1 மாதம் இருக்கும்போது பெண்ணோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு திடீர்னு இறந்துட்டா. அவள் கணவர் வெளியில் போயிருக்கும்போது அவள் மயங்கி கிடக்கிறா. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காமிச்சா அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி இந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கதறி பயங்கரமாக அழுகுறான். அப்போது அவனுக்கு டவுட் வருது அந்த பொண்ணுடைய அம்மா மேலே. இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். அது பெரிய பிரச்சனையாக ஆகுது. அப்போது அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ண இவன் அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட சண்டை போடுறான். அது எல்லாரும் வந்து பார்த்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. போலீஸ் கேஸ் ஆகுது. ஆனாலும் அந்த அம்மா நான் எதுவும் பண்ணலை, நான் என்ன பண்ணேன், என் பொண்ணுக்கு நானே எதனா பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புள்ளத்தாச்சி பொண்ணை போய் எதனா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு யாரோ விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. அந்த பொண்ணுடைய உடம்புல விஷம் இருக்குது. ஆனால் அந்த அம்மாவை கேட்டால் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வயிற்று புள்ளத்தாச்சு அப்படியே வச்சுருக்கக்கூடாதுன்னுட்டு தூக்கின்னு போய் எரிச்சிட்டாங்க. ஏன்னா தலைச்சம் புள்ள வர அப்படியே வச்சுருக்கக்கூடாதுன்னு எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து குறி சொல்கிறவங்கள கூப்பிட்டு வந்து குறி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குறி சொல்கிறவங்க சொல்கிறாரு, அந்த பொண்ணுடைய அம்மா தான் விஷம் வச்சிட்டா அப்படின்ட்டு சொன்னதும் ஊர் ஜனம் ஃபுல்லாக மறந்து போகிறாங்க. அந்த சாமியார் வந்து சொல்லலை. அந்த சாமியார் மேலே அந்த இறந்த பொண்ணு வந்து இறங்கி அவள் தான் வந்து சொல்கிறா, என்ன எங்கள் அம்மா தான் வந்து கொண்டுட்டாங்க, வயிற்று புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம என்னை விஷம் வச்சு சாவடிச்சிட்டாங்க, அவங்கள நான் ரொம்ப நம்பினேன்.